ராமானுஜாய நமஹ. திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 4 திருமொழி. இது திருநாங்கூர் திவ்யதேசம் பார்த்தான்பள்ளி அந்த திவ்யதேச பதிகம் எப்படி இருக்கு பாருங்க. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு தாய், ஒரு அம்மா தன்னுடைய மகள் இவ்வாறு இருக்கிறாள், உண்மையில பிரியமாக இருக்கிறாள், பெருமாள்கிட்ட சொல்கிற மாதிரி அமைந்திருக்கு இந்த பாசுரங்கள் எப்படி இருக்கும். கவள யானை கொம்பு சித்த கண்ணன் என்னும் காமரு சீர் குவளை மேகமன்னமேனி கொண்ட கோன் என் ஆனை என்னும் தவள மாட நீடு நாங்கை தாமரையாள் கேள்வன் என்னும் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிறு கடர்ந்த காளை என்னும் வஞ்சமேவி வந்த பேயின் உயிரை உண்ட மாயனென்னும் செஞ்சொலாளர் நீடுநாங்கை தேவதேவன் என்று மூதி பஞ்சி அன்னமெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அண்டருகோன் என் ஆனை என்னும் ஆயர் மாதர் கொங்கை புல்கு சென்றனென்னும் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனென்னும் வண்டு உலவு பொழில்கொள் நாங்கை மண்ணு மாயன் என்ன ஊதி பண்டுபோல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பண்டுபோல் முன்மாதிரியாக இயற்கையான சுபாவம் இல்லைன்னு அர்த்தம், முன்போல் இல்லைன்னு அர்த்தம். பண்டுபோல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அடுத்து, கொல்லையானாள் பரிசழிந்தாள் கோல் வளையார் முகப்பே மல்லை முன்னுயிர் தட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் செல்வம் வல்கு மறையூர் நாங்கை தேவதேவன் என்று ஊதி பல்வளையாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அதாவது, கோல்வளையார் முகப்பே, மற்ற பெண்களின் முன்னாடில் கொல்லையானாள் பரிசழிந்தாள். கொல்லையானால்னா நம்முடைய குடிக்கு உபாத காரியங்களை செய்கிறாள், பரிசு இழந்தாள், தன்னுடைய இயற்கை சுபாவத்தை இழந்தாள். யார் முன்னாடி? கோல்வளையார் முகப்பே அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். மீதியெல்லாம் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன். பாசுரத்து நூத்திரம் படிச்சு விடலாம். கொல்லையானாள் பரிசழிந்தாள் கோல்வளையார் முகப்பே மல்லை முன்னீர் தட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் செல்வம் வல்கு மறையூர் நாங்கை தேவதேவன் என்று ஊதி பல்வளையாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அரக்கர் ஆவி மாளன்னு ஆழ்கடல் சூழ் இலங்கை சற்ற குரக்கு அரசன் என்னும், குரங்குகளுக்கு அரசன், வானரருக்கு அரசன் தான், குரக்கரசன் என்னும் கோல வில்லி என்னும் ராமனை சொல்கிறான். நெருக்கு மாட நீடு நாங்கை நின்மலன்தான் என்று மூதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன். பறக்கழிந்தாள் அப்படின்னா நம்முடைய குலத்திற்கோ அதை செயல்களை செய்கிறாள் அப்படின்னு நாம் புரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் குரக்கரசன் சொன்ன கோலவில்லி அப்படின்னு ராமனை கூப்பிடுறார் அழகா. மாமதியை நெருக்கு மாட ஆகாசத்தில் இருக்க சந்திரனை தொடுகின்ற நீடமானங்கள் படிக்கலாம் நினைக்கிறேன். அரக்கராபி மாடன்னு
ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசன் என்னும் கோலவில்லி என்னும் மதியை நெருக்குமாட நீடு நாங்கை நின்மலன்தான் என்று ஓதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. ஞாலமுற்றும் புண்டுமிழ்ந்த நாதன் என்னும் நானிலம் சூழ் வேலை என்ன கோலமேனி வண்ணன் என்னும் மேல் எழுந்து செயல்வுகளும் வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்று ஊதி பாலின் அன்னமென் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இதுதான் படித்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஞாலமுற்றும் உண்டுமிழ்ந்த நாதன் என்னும் நானிலம் சூழ் வேலை என்ன கோலமேனி வண்ணன் என்னும் வேலை என்ன கடல் போன்றன்னு அர்த்தம். கடல் போன்ற நிறம். மேல் எழுந்து செயல்வுகளும் வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்று மூதி பாலின் அன்னமெல் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. நாடியந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டாச் செல்வன் என்னும் சிறைகொள் வண்டு சேடுலவு பொழில்கள் நாங்கை தேவதேவன் என்று மூதி பாடகம் சேர் மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. தூரம் படிக்கிறேன். நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்னும் சிறைகொள் வண்டு சேடு உலவு பொழில்கொள் நாங்கை தேவதேவன் என்று ஊதி பாடகம் சேர் பாடகம் சிலம்பு பாடகம் சேர் மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. உலகமேத்தும் குருவன் என்னும் ஒன்றுடரோடு உம்பரெய்தா நிலவும் ஆழிப்படையன் என்னும் நேசன் என்னும் தென்திசைக்கு திலதம் வண்ண மறையோர் நாங்கை தேவதேவன் என்று ஊதி பலரும் கேசயன் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. உலகமேத்தும் ஒருவன் என்னும் ஒன்றுடரோடு உம்பரெய்தா நிலவும் ஆழிப்படையன் என்னும் தேவர்களாலும் அடைய முடியாதபடியான அந்த ஒன்றுடரோடு இருக்கிற ஆழிப்படை சக்கராயுதத்தை உடையவன் என்னும் நேசன் என்னும் எனக்கு பிரியமானவன் என்னும் தென் திசைக்கு திலதமன்ன தெற்கு திசைக்கு ஒரு திலகம் போன்று இருக்கிறார்கள். அந்த தென் திசைக்கு திலதமன்ன மறையோர் நாங்கை தேவதேவன் என்று மூதி பலரும் கேச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. கண்ணன் என்னும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணன் என்னும் இன்பன் என்னும் ஏழு உலகுக்கு ஆதி என்னும் திண்ணபாட நெடுநாங்கை தேவதேவன் என்று ஊதி பண்ணின் அன்னமென் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. கண்ணன் என்னும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணன் என்னும் தேவர்களுடைய எண்ணத்தில் இருப்பவன் புரிஞ்சுக்கலாம். இன்பன் என்னும் நமக்கு சுகத்தை கொடுப்பவன். ஏழு உலகுக்கு ஆழி என்னும் திண்ணபாட நீடு நாங்கை தேவதேவன் என்று ஊதி
பண்ணின் அந்த மென்மொழியாள். அவள் அவள் பேசுவது ஒரு ராகம் போடுற மாதிரி இருக்கும், பண்ணு மாதிரி இருக்கும். பண்ணின் அந்த மென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. பொருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண்பாலை. வார்கள் நல்ல மலை முடவாள் நல்ல முலைமடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம். கூறுகள் நல்ல வேல் கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்தான் ஏறுகள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் கெய்துபாரே. பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண்பாலை. வார்கள் நல்ல முலைமடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம். பெண்ணுடைய வார்த்தை என்று தாய் சொன்னதைன்னு புரிஞ்சுக்கணும், அம்மா சொன்னதை. கூறுகள் நல்ல வேல் கலியன் கூறுதமிழ் பத்தும் வல்லான் ஏறுகள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவாரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.